எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு புத்தர பத்தி பார்ப்போம். அவரு லும்பினின்ற ஒரு இடத்துல இன்னைக்கு இருக்கிற நேபாள்ல ஒரு பிளேஸ். அதுல அவர் பிறக்குறாரு. பிறக்கும்போதே இளவரசரா தான் பொறக்குறாரு. ராஜ்ய குடும்பத்துல. அப்பா பேர் சுதோதனா. அம்மா பேர் மாயா. அவர் வெளி உலக கஷ்டமே என்னன்னு தெரியாம அரண்மனைக்குள்ளேயே அவர் அவ்வளோ சுகத்தையும் குடுத்து வளர்க்குறாங்க. அவர் கல்யாணம் ஆகி குழந்தைலாம் கூட பொறக்குறது. பட் என்னன்னா, அவருக்கு லைஃப்ல இதுதான் லைஃபா சுகம் நமக்கு இத தவிர அரண்மனைய விட்டு வெளியே பார்த்ததில்ல. அவருக்கு எந்த எக்ஸ்போஷரும் குடுத்ததில்ல. ஸோ, ஹி வாஸ் வெரி இன்ட்ரஸ்டட் இன் கோயிங் அவுட் அண்ட் சீயிங் லைக் ஹி வாஸ் பிலீவிங் நம்ம எப்படி வாழ்றோமோ அப்படிதான் உலகம் பூரா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நெனச்சிட்டு இருக்காரு. அப்ப ஃப்ரெண்ட் கூட அப்பா கூட தெரியாம அவர் வெளியில போறாரு. போம்போது தான் முதல்ல கஷ்டம்னா என்ன? மரணம்னா என்ன? எல்லாம் அவர் சந்திக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட்டா இருக்கு. நம்ம வாழ்ந்த வாழ்க்கையும், இதுவும் டோட்டலா டிஃபரெண்ட்டா இருக்கேங்கும்போது தான் அவருக்கு புரியுது. ஓகே நம்ம வாழ்ந்த வாழ்க்கை போலியான வாழ்க்கை. இது மனித சஃபரிங் தான் ரியல் அப்படின்றது அவருக்கு புரியுது. ஆனா அப்பயும் அவருக்கால சஃபரிங்னா ஏன் மனுஷன் சஃபர் பண்றான்? ஏன் மனுஷன் சாகணும்ன்றது அவருக்கு புரியல. இந்த திருப்பி அரண்மனைக்குள்ள வந்தா கூட இந்த கேள்வி அவர நச்சரிச்சு கடைசியில அவர் அரண்மனை எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில போய் கடும் தவம் இருந்து கடைசியில ஒரு மரத்தடியில அவருக்கு ஞானம் கிடைக்கிறது. ஞானம் கிடைச்சதுனால தான் அவருக்கு புத்தர்ன்னு பேர் இருந்தது அவருக்கு. ஸோ, இதுதான் புத்தரோட எளிமையான ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன். எதுக்கு இத பத்தி இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னா, ஸ்டாயிக் பிலாசபி இன்ட்ரோடியூஸ் பண்ண மாரி இதையும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். நம்ம கீதைய தொடர்ந்து பார்க்கும்போது, கூடவே ஸ்டாயிக் பிலாசபியும் கூட வரும். புத்தரும் கூட டிராவல் பண்ணுவாரு. இன்னும் நெறைய பேர் ஃபியூச்சர்ல டிராவல் பண்ணுவாங்க. தொடர்ந்து கற்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தர்மா இன்டர்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி.